நான் அந்த வீடியோ எடுத்தேன்ல வீட்டில், அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. எங்க வீட்டில் காமிச்சிங்களா? அடுப்புலாம் சரி சரி. அதை அடித்தா நான் அதை பற்றி பார்க்கறதுனா நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். எனக்கு நாளை ஆகிட்டு இருக்கேன், நான் வேலையை முடிக்கணும், போகணும், நம்ம போய் தொலையணும் இல்லை, நம்ம பார்க்கணும் இல்லை. அப்புறம் என்ன ஆச்சு, நானும் செய்ய போகிறேன்னா வந்துட்டோம். எங்களை பிடிச்சிக்கிட்டு வையாத வசு ரமணி பங்காரசாமி நாயுடு, இந்த ராமதோரன் நாயுடு இங்கே இருந்தார், ஜரிகை வழிட்டு அவர், திருவிழா ராகுல் நாயுடு, அத்தனை பேரும் இந்த மில்லி ராஜி ஒருத்தர், அவர் அருணாலம், அத்தனை பேரும் எப்படி விட்டுட்டு வந்துக்கன்னைக்கு. ஆமாம், சிவகுருநாதனை என்னையும் நீ எப்படி சிவகுருநாதனுக்கு பாட்டான பாட்டு வைக்கிறாங்க. 10 பேர் கேளுங்க, 10 பேரை சேர்த்துட்டு வைக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு கூப்பிடு போனோம். இதை கொஞ்சம் இருக்குங்க, இன்னும் 2 நாள் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட போகிறாங்களாம். நானும் வர்றேன் ஆஸ்பத்திரியில் காட்டு. ஏன் நீங்கள் வராதிங்க, இங்கே அவ்வளோ தூரம் போகணும், நான் வந்துடுறேன். இன்னும் ரொம்ப தாசா, ரொம்ப எல்லாம் மாமனாரும் மாமியா எல்லாம் ஆகி அப்பா எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் எத்தனை போகலாம் எல்லாமே பேசுது. கொண்டுட்டு விட்டுடுறேன், கொண்டுட்டு விட்டுறேன். செத்த நாளையும் பேசுறது விடுங்க, கொண்டு விட்டுறேன்னு படாத பாடு படுத்தணும். வந்துட்டோம். அப்புறம் இதை வந்துட்டாங்க. இப்போ அடுத்த வண்டிக்கு 10 மணிக்கெல்லாம் வந்துடுறோம். சரி சரி. அப்புறம் சரி, இதை என்னமோ தெரியல. அப்புறம் என்ன பண்ணோம், இந்த தெருவிலேருந்து 10 பேர் 8-10 பேர் மிந்தி ராஜி, அவன் நல்லா வக்கீல் மாதிரி பேசும். கனவு நாள் நெல்லுக்கெல்லாம் பணம் கொடுப்போம். அருணாலாம் மிந்தி ராஜி பட்டு ஏடிஎம் கீழே பட்டுக்கிட்டு எல்லாம் ஒரு 7-8 பேர் போகணும். போய் உட்காந்துட்டோம். என்ன செய்தி, அந்த தெருவில் நாட்டாமகரம்னு வந்திருக்கோம். கூப்பிட்டு வந்துட்டோம். போய் கூப்பிட்டு வந்து கேளுங்க, கூப்பிட்டு வந்து அரிசியாக உட்காந்து பஞ்சாயத்து பேசுது. மாமனாருக்கெல்லாம் பொண்ணோட அப்பன், பொண்ணோட ஆயி, பொண்ணோட அண்ணன் காலில் உழுவுறான், கையில் உழுவுறான். இங்கே காலில் கையில் என்ன விஷயம், அத்தனை பேர் காலிலையும் உழுவுறோம், அத்தனை பேர் கையிலையும் உழுவுறோம். கையை எடுத்து கும்பிட்றோம். எங்களை நீங்கள் ஏதாவது செஞ்சால் போலீஸில் கம்ப்ளைண்ட்டு கொடுங்க, நடவடிக்கை எடுங்க, கோர்ட்டில் போடுங்க. உயிருக்கு ஆபத்து, வந்தால் தூக்கு மாட்டி தூங்குன்னு சொல்லுது என் பொண்ணு. என்ன விஷயம், நாட்டாமரம் சொன்னோம். இங்கே வாங்கன்னா 5-6 பேர் அழைச்சிட்டு போய் இது இந்த டைலரை வச்சுக்கிட்டு இருக்கு ரொம்ப நாள். ஐயா, அந்த தெருவில் டைலர் வரலாம், கையை தைக்கிறான் வச்சிருக்கான். ஐயா, இந்த குட்டியை ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு அடுத்து வச்சிருக்கான். அவன் தண்ணி போடுறான், அவன் பொம்மலாட்டி பறிக்க இருக்கான், அப்பாட்டிலாம் வச்சுருக்கான். நடம் வரும் சரியில்லை, கட்டி கொடுத்துட்டா தெரிஞ்சிடணும்னு அங்கே செஞ்சுட்டாங்க. இப்போ அவனை தான் நான் போய் பார்ப்பேன், இல்லைன்னா நான் போகணுன்னு எங்களை வம்பு வளர்த்து நீ மீறி செஞ்சால் நான் தற்கொலை பண்ணிக்குவேன், தூக்கு மாட்டி தங்கிடும், தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லுதுங்க. அப்படின்னா சம்மதம்னா எழுதி கொடுத்துட்டு அழைச்சிட்டு போங்க. உசிருக்கு ஆபத்துன்னா போய் தொலையிட்டேன் பொண்ணும். ஐயா, மாட்டிக்கிச்சின்னா போகட்டும். இதுக்கு என்ன பண்ணுவாங்க, விட்டுட்டு தான் வருவாங்க. இதுக்கு என்ன செய்ய முடியும், ஒரு சமாச்சாரம் இல்லை, பழக்க வழக்கம் எந்த இதுவே கிடையாது. தொட்டு கூட பார்க்கல. நாவணியில் கையை சுற்றணும்ல, அதோட சரியா சரி. அப்புறம் கல்யாணம் பண்ணா, எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, அவனோடய நான் இருக்கேன்னு சொல்ல வேண்டியது தானே. அதுக்கு தான் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாங்க. கேட்டதுக்கு தெரிஞ்சிடணும்னு நினச்சிக்கிட்டு, தெரிஞ்சு வந்துடணும்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் செஞ்சுட்டாங்க. மன்னிச்சங்க, உங்கள் ஜாமான் உங்களோட போட்டோம், எங்கள் ஜாமான் எங்களோட போட்டோம். நீங்கள் அந்த பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வச்சுருங்க. பரவாயில்ல, அதாவது சொன்னாங்களே, நாங்கள் இந்த நடவடிக்கை எடுக்கல. உங்கள் செலவு உங்களோட, அப்புறம் நல்ல பொண்ணா, என் செலவு என்னோட. அப்புறம் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாங்க. நல்ல பையன் தான், நல்ல பொண்ணை பார்த்து செஞ்சீங்க. இது திருந்தல, அவன்கிட்ட தான் இருக்குது, எங்கடாவது தொலையிட்டோம்னு நாங்கள் விட்டுருக்கோம். அது அவங்க எடுத்துகிட்டு போனாலும் சரி, இதைக்கிட்ட இன்னும் பேச்சுவார்த்தை இல்லை, இன்னும் நாங்கள் ஈடுபடலை. பாவம் மன்னிச்சிங்கன்னு காலில் எந்த ஊருண்ணா? திருவள்ளங்கிலி. திருவள்ளம் சொல்லிங்க. இந்த பொண்ணு இருக்கா?
அது யாருக்கு தெரியும்? அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, பிள்ளை பிறந்திருக்கா, எமாண்ட இருக்கு, எப்படி இருக்கு, எத்தனை பிள்ளை பிறந்திருக்கு, எனக்கு என்ன தெரியும்? 25 வருஷம் ஆகுது. 2001 கல்யாணம் ஆச்சு. 21 இன்னைக்கு வயசு 73. யாருக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு லேட் மேரேஜ் தானா? லேட்டாக தான் கல்யாணம் ஆனிச்சா? 21 வயசு. யாருக்கு? எனக்கு 21 வயசுல. அப்போ 22. 50 வருஷம் கதையை சொல்றீங்க நீங்க. 20. ஆமாம் 22 வயசு தான் முடிஞ்சது. அப்புறம் அப்படியே கலந்து சுற்றி நிலத்தை அடமானம் வச்சு 4000 ரூபா கொண்டு வெந்தி வச்சுட்டு வச்சு நிலத்தை பணத்தை வாங்கி இந்த அவன் சேகர் ஆகி இது தஞ்சாவூரில் ஆஸ்பத்திரியில் மருமகனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்கே இருந்தோம். அருணாலம் கொண்டுட்டு போய் 4000 ரூபா கொடுத்து உன்ட்ட நீ கேட்குற பொண்ணு பார்த்து வைக்கிறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு இது வரைக்கும் 4000 கெட்ட பேர் ஆகிடக்கூடாது, பணத்தை கொடுக்குறோம், நீங்கள் பார்த்து முடிச்சு வைங்கன்னு சொல்லி நிலத்தை அடமானம் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். 4000 ரூபா வாயில் போட்டுட்டு பார்க்குறேன்னு சாரதாவையும் ராமனையும் இருந்துக்கிட்டு சொல்லி பங்காரசாமி ராமன் நீ பணத்தை கொடுன்னு கேளுன்னு கேட்டுட்டோம். எவ்வளோ ஒரு குறுக்க வந்து புரோக்கரு அவள் வந்து அவளுக்கு 200 ரூபா பணத்தை கொடுத்துட்டு இது ஒரே நாளில் போய் மாட்டிக்கிட்டான். மீன் வலையில் மாட்டுறது, தூண்டியில் மாட்டுறது மாதிரி இங்கேயே நிச்சயத்தம் பண்ணி உடனே அன்னைக்கே நிச்சயத்தம். அருணாச்சலமும் வந்தார். கல்யாணம் தான். அங்கே ஒரு மடம் ஒன்று இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்படி அங்கேயா இங்கே பஸ் ஸ்டாண்டு முன்னாடியே இப்படி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்படி வர்றோம், பஸ்ஸுக்கு வர்றோம்ல, முன்னாடியில் ஒரு கோவில் இருக்குல்ல, கோவிலுக்கு முன்னால மடம். எந்த ஊரில்? கும்பகோணம். ஒரு மடம் இருக்குல்ல. நான் இப்போ இந்த பிள்ளையார் காளியம்மன் கோவில் இருக்குல்ல, காளியம்மன் கோவில் பிள்ளையார் கோவில் இங்கே இருக்குல்ல, அப்படி இப்படி இல்லாத குறுக்க ஒரு ரோடு போனால் அங்கே போகலாம். அப்படியே போய் இது ரயிலடிக்கு போகலாம். சரி ரயிலடிக்கு போகலாம், இப்போ மாமாங்குளம் போகலாம், எல்லாம் செய்யலாம். அந்த மனையில் இருக்குது ஒரு பஜனை படம், அதில் ஒரே நாளில் மாட்டிக்கிட்டு இருக்கு சந்திக்கணும். ஐயோ இவ்வளோ வச்சுட்டு எப்படி 3 உள்ள வித்தணும்னா அப்பா குட்டி கேட்டோம். அப்போ ரொம்ப காட்டி போகிறவங்களாம் சண்டை, சண்டை குட்டி இருக்கிறதெல்லாம் சண்டை. என்னால் சண்டை வராது, கரெக்டாக வாடகை கொடுத்துடும், கரெக்டாக வந்துடும். உங்களால் பொம்பளை சண்டை, நீ காலி பண்ணும், அந்த ஆட்டோக்கு போகிற நீ சண்டை போடுற, நீ காலி பண்ணும், இப்படியே முடிக்குது கடைசியாக. சரி விடுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் இதோட இருக்குது.